அந்த சூக்ஷ்மம் கடைசி வரைக்கும் ராவணன் புரிஞ்சிக்கவே இல்லையோ. அதை முதல்லயே என்னது மனுஷனும் குரங்கும் சேர்ந்து வருதேன்னு யோசிச்சானா? அதை யோசிச்சிருந்தா எங்கேயோ இடிக்கிறதே நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். மனுஷனும் குரங்கும் சேர்ந்திருந்தா நாம் அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து ஏதோ கேட்டிருக்கோம். இது 2 நாள மட்டும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு அவன் கேட்கல, மற்ற எல்லாத்திலையும் கேட்டுட்டான். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்னத்துக்கு ராமன் குரங்கோட சேர்ந்தான் புரியவே இல்லை கடைசி வரைக்கும். அதை புரியும்படி ராமன் வைக்கவே இல்லை. அதனால செயல் முடியும் போதுதான் நாம என்ன செய்தோம்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அதற்கு முன்னாடி அதை வெளியில சொல்லிடவே கூடாது. ஏன் நம்ம பாரத தேசத்திலேயே ராஜஸ்தானத்தில் ஒத்தருக்கும் தெரியாம அணு ஆயுத பரிசோதனை நடந்தது இல்லையோ? வல்லரசே கண்டுபிடிக்கலையே. உலகம் முழுக்க நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறவருக்கு கூட என்ன நடந்தது நம்ம ஊர்லேன்னே தெரியல. இத்தனைக்கு நம்மூர் ஜனத்தொகை ஒன்ன தெரியாம செஞ்சிடவே முடியாது. இது நம்ம குடும்பத்திலே வச்சுக்கலாம், இது நாட்டுக்கே போக வேண்டாம். என்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறதுங்கிறது அநேகமா நான் பக்கத்து வீட்டில் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு தெரியறதை விட அவருக்கு ரொம்ப நன்னா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் பேசிக்கிறது எல்லாத்தையும் என்னை விட அவர் தான் கேட்டுக்கிறார். அவர் வீட்டில் நடக்கிறது அவருக்கு முன்னாடி நான் தான் கேட்டுக்கிறேன். அதனால நமக்குங்கிறது ரகசியத்துக்கு நம்ம நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பே கிடையாது. அவ்வளவு தூரம் நமக்கு எல்லாம் மௌனமும் ரகசியமும் தெரியும். அப்படி இருக்கிற நாட்டில் போய் ஒரு கிராமத்தில இருந்து 6 மரியாவண்ணம் எல்லாரையும் கிராமத்தை விட்டு நகர்த்தி விட்டு ஒரு பகுதியா அந்த அணுசக்தியை கொண்டு போய் அந்த ஏதோ ஒரு பாலைவனத்தில் சேர்த்து ஒத்தரும் தெரியாத சமயத்துக்கு வெடித்து முடித்த அப்புறம்தான் லோகத்துக்கே தெரியறதுனால் இது நம்ம நாட்டுக்கே உண்டான பெருமை. இது நம்ம அறிவியல்காரர்களுக்கு இந்த பெருமை எங்க வந்ததுன்னா சொல்லி கொடுத்திருக்காளே. அன்னிலிருந்து விதுரன் போன்ற பெரியோர்கள் எல்லாம் எப்படி பண்டிதன் நடந்து கொள்ளுகிறான்னு சொன்னார்களோ இல்லையோ. பண்டிதனால் கூடமாய் மறைவாய் உயர்ந்த காரியத்தை தான் செய்வர். ஆனா அதை வளவளான்னு அதை பத்தி பேசவே மாட்டார். செயல் முடிந்த பிற்பாடுதான் வெளியிடுகிறான். இது முக்கியமான குணம். யஸ்ய கிருத்தியம் ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரிதம் பரே கிருத்தமேவாஸ்ய ஜானந்தி கிருத்தம். செயல் முடிஞ்சு போச்சு அப்படின்னா தான் மக்களுக்கு தெரியவே வருகிறது. அடுத்து யஸ்ய கிருத்தியம் ந விக்னந்தி சீதமுஷ்ணம் பயம் ரதிஹி சமுத்திரசமிருத்திர்வா சமிருத்திரசமிருத்திர்வா சவை பண்டித உச்சியதே. யாருடைய செயலை எந்த தடங்களும் தடுக்காதோ, சீதம் உஷ்ணம் பயம் ரதி, ஒரு விஷயத்துல பயப்படுறது, ஒரு விஷயத்துல ஆசை வைக்கிறது, அல்லது ரொம்ப குளிர் ரொம்ப வெயில், இதெல்லாம் நம்ம வேலையை தடுக்கவே கூடாது. 6:30 மணிக்கு இன்னைக்கு உபன்யாசத்துக்கு வரணும்னு நினைச்சு விட்டீங்களோ இல்லையோ, என்ன மழை பெஞ்சாலும் தடுக்கக்கூடாது. ஏன்னா நாளிலேருந்து பெஞ்சா நீங்க வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு காரியம் நடக்கணும்னு வச்சுட்டோம்னால் மழை பெய்யட்டும் வெயில் காயட்டும் நான் 7 நாள் கேட்கணும்னு வச்சுவிட்டேன். அதனால வந்துதான் தீருவேன்னு மனசு உறுதி வேணும் இல்லையோ. 7 நாள் கழிச்சு மழை காணப்படும் வெயில் காணப்படும், விதுர நீதி நிற்குமே. மழை வெயில பார்த்துட்டு விதுர நீதியை விட்டுட்டோம்னா 8வது நாள் அது கிடைக்காது. அதனால கிடைத்தப்போ தடங்களை உதறி தள்ளிவிட்டு லட்சியத்தை அடைய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். யஸ்ய சம்சாரிணி பிரஜா தர்மார்த்தாவ் அனுவர்த்ததே காமாதர்த்தம் விரணீதேயா சவை பண்டித உச்சியதே. சாதித்தார், ஒரு தன் அனுபவிக்கிறதை திட்டம் போடுறதை விட அந்த அனுபவத்தை அடைவிக்கிற வழிக்கு நன்னா திட்டம் போடணுங்கிறார். அதாவது நாம சம்பாதிக்கணும், இந்த சம்பாதித்து இந்த வீடை வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் வேடிக்கையா ஒரு கதை சொல்றேன். பக்ன பாண்டோ த்விஜா. நீங்க சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பிக்கச்சே இந்த கதை பாலபாட்டமா சொல்லி தருவா. ஒருத்தன் படுத்து தூங்கினான், வேலை வெட்டி அவனுக்கு இல்லை. அவன் படுத்து தூங்கின்றான். சின்ன பானையில ஒரு 1/2 படி மாவு மட்டும் அவங்ககிட்ட இருந்தது, சப்பாத்தி மாவு கையில இருந்தது. அதுக்கு பக்கத்துல ஒரு தடியை வச்சுன்னு அவன் தூங்கின்றான். கனவு காண ஆரம்பிச்சான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, சல்லி காசு இல்லை. ஆனா அவன் கனவு கண்டான், நான் இந்த 1/2 படியை வச்சு 4 சப்பாத்தி பண்ண போறேன். அந்த ரொட்டியை 1-2 ரூபாய்க்கு விற்றா எனக்கு 8 ரூபாய் கிடைக்கும். 8 ரூபாயில் 2 ரூபாய் என் சாப்பாட்டுக்கு வச்சுன்னுட்டு 6 ரூபாய்க்கு மறுபடியும் 1 படி மாவு வாங்க போகிறேன். அதுலேருந்து 16 பண்ணுவேன். அது அத்தனை கிடைக்கும், இத்தனை கிடைக்கும். அதுக்கப்புறம் நாம் ஒரு பெரிய பண்டக சாலையே ஆரம்பிச்சிட போகிறேன். எந்தெந்த ஊர்லெல்லாம் உணவகம் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிக்க போகிறேன். எங்கிட்ட 15-20 வேலைக்காரர்கள்லாம் இருப்பா. அவர்களை ஒழுங்காக வேலை செய்ய நான் சொல்ல போகிறேன். ஆனால் சில பேர் வேலை செய்ய மாட்டார்கள். அப்போ அவனை ஓங்கி தடியால் அடிப்பேன் அப்படின்னு கனவுலையே பக்கத்தில் இருந்த தடியை எடுத்து ஓங்கி அடிக்க பானை பேரில் பட்டு 1/2 படி மாவும் காணும். இதுக்கு பக்ன பாண்டோ த்விஜான்னு பேர். இவர் கனவுலையும் கொண்டாட்டத்திலையும் திட்டம் போட்டாரே தவிர அந்த கொண்டாட்டத்தை அடைவிக்கிற வழியை பத்தி நினைக்காமலே இருந்துட்டானோ இல்லையோ. அதனால நாம இப்ப தொழில் தொடங்குறோம்னால் தொடங்கின உடனே இத்தனை லாபம் வரப்போறது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கே எல்லாரையும் கூட்டு விருந்து கொடுத்துடக்கூடாது.
அந்த லாபம் வருவதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்ச்சி பண்றது முக்கியமே தவிர எப்படி அனுபவிக்கணும்னு யோசிக்கலாமா? இப்ப படிக்க ஆரம்பிச்சோம், நான் 99 வாங்கிட போறேன், அதனால என் நண்பர்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கணும், எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுன்னு பிள்ளை கேட்கறது இல்லையோ. பரீட்சையே வரல, படிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள 99 வாங்கினத்தை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சோம்னால் இந்த கொண்டாட்டமே காரியத்தை தவிர்த்து விடும், தடுத்து விடும். அதனாலே உபாயத்துல சிந்தனை இருக்கணும். எது சாதனமோ சாதனத்துல திட்டம் அதிகமா இருக்கணுமே தவிர சாத்தியத்துல ரொம்ப திட்டமே இருக்கக்கூடாது. ஏன் நம்ம தேசத்தையே எடுத்துங்கோ, ராமனையே எடுத்துங்கோ, யாரவனா எடுத்துப்போம். நம்ம தேசத்தந்தை காந்திஜி இருந்தாரோ இல்லையோ, இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனை திட்டம் போடணுமோ போட்டாரோ இல்லையோ, அத்தனை முயற்சியும் எடுத்தாரோ இல்லையோ. சுதந்திரம் வாங்கின பிற்பாடு அதை அனுபவிக்கிறதுக்கு ஏதான திட்டம் வச்சிருந்தாரா? இல்லவே இல்லையே. அடுத்த வாரிசு யாருங்கிறதுக்கு திட்டம் வச்சிருந்தாரா? இல்லவே இல்லையே. அவர் மனசுல இருந்தது உபாயம் மட்டும்தான். இதை வாங்கறதுக்கு உண்டான சாதன முயற்சி மட்டும்தான் மனசுல. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமா கரோகரா, கச்சிம்பை சென்மான் கரோகரா.